ஈரான் போர் 60வது நாள். வணக்கம், நான் ராம். இது ஈரான் போர் குறித்த எங்களினுடைய தினசரி செய்தி தொகுப்பு. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடுத்துள்ள போரில் 60வது நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கிய தகவல்கள் இதோ. போரின் காரணமாக எரிபொருள் விலை உயர்ந்துள்ள நிலையில் BP எரிசக்தி நிறுவனம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது. போரினால் உணவு மற்றும் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்டாமர் வலியுறுத்தியிருக்கிறார். ஈரான் சரிவின் விளிம்பில் இருப்பதாக தன்னிடம் தெரிவித்ததாகவும் ஹோர்முஸ் நீரிணையை விரைவில் மீண்டும் திறக்க அமெரிக்கா விரும்புவதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியிருக்கிறார். முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையில் தொடர்ந்து முற்றுகை இருந்தபோதிலும் புடினின் நெருங்கிய கூட்டாளி ஒருவருடன் தொடர்புடைய ரஷ்ய சுபயாட் சொகுசு கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை இன்று கடந்து சென்றிருக்கிறது. லெபனானின் தெற்கு பகுதியில் வெளியேற்ற உத்தரவுகளை பிறப்பித்த போதிலும் அங்குள்ள நிலப்பரப்பை கைப்பற்றும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இனி விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். BP நிறுவனத்தின் லாபம் மற்றும் பொருளாதார தாக்கம் பற்றி விரிவாக பார்க்கலாம். பிரிட்டனுடைய எரிசக்தி நிறுவனமான BPயின் மிகப்பெரிய லாப உயர்வை பற்றிய விரிவான தகவல்களுடன் தொடங்குவோம். ஈரான் போர் தொடங்கிய பிறகு ஜனவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கு இடையில் $3.2 பில்லியன் லாபத்தை இந்த நிறுவனம் ஈட்டியிருக்கிறது. இது எதிர்பார்க்கப்பட்டதை விட மிக அதிகம். மேலும் கடந்த ஆண்டின் இதே காலத்தில் ஈட்டிய லாபத்தை விட 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. போரினால் ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வே இந்த லாபத்திற்கு முக்கிய காரணம் என்று BP நிறுவனம் கூறுகிறது. மக்கள் எரிபொருள் விலையேற்றத்தால் அவதிப்படுகின்ற இந்த நிலையில் இந்த நிறுவனம் லாபம் ஈட்டுவதாக கூறியிருப்பதை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே சமயம் பிரதமர் ஸ்டாமர் உணவு மற்றும் எரிபொருள் பில்கள் உயர்வு குறித்து மக்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த மோதலால் ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க அமைக்கப்பட்ட குழுவின் கூட்டத்திற்கு பிரதமர் ஸ்டாமர் தலைமை தாங்கினார். BP நிறுவனம் 2.4 பில்லியன் பவுண்ட்கள் லாபம் ஈட்டியுள்ளது. ஆனால் இது நேரடியாக எண்ணெய் விலை உயர்வால் மட்டும் வந்ததல்ல. எண்ணெய் விலையில் ஏற்பட்ட விரைவான மாற்றங்கள் அந்த நிறுவனத்தின் வர்த்தகர்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளன. அதோடு கச்சா எண்ணெய் பெட்ரோல் மற்றும் ஜெட் எரிபொருளாக மாற்றும் போது கிடைக்கும் லாபமும் மிக அதிகரித்துள்ளது. இந்த காலாண்டில் எண்ணெய் உற்பத்தியிலிருந்து நேரடியாக கிடைத்த லாபம் சீராகவே இருக்கிறது. இதன் முழுமையான தாக்கம் அடுத்த காலாண்டில் தெரியக்கூடும். இவ்வளவு பெரிய லாபத்தை ஈட்டுவதால் அந்நிறுவனத்தின் மீது விண்ட்ஃபால் டாக்ஸ் விதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. விலை உயர்வு குறித்து மக்கள் கவலைப்பட வேண்டாம் என்று பிரிட்டனினுடைய பிரதமர் கூறுகின்றாரே, அவர் தலைமை தாங்கும் அந்த குழு எதை பற்றியது என்று இப்போது நாங்கள் பார்க்கலாம். இது மத்திய கிழக்கு மறுமொழி குழு, மிடில் ஈஸ்ட் ரெஸ்பான்ஸ் கமிட்டி, MERC என்று அழைக்கப்படுகிறது. மூத்த அமைச்சர்கள் மற்றும் இங்கிலாந்து வங்கி அதிகாரிகள் இந்த குழுவில் இருக்கின்றார்கள். போர் நீண்ட காலம் நீடித்தால் என்ன செய்வது என்பது குறித்து அவர்கள் ஆலோசிக்கின்றனர். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதே இதற்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்று பிரதமர் ஸ்டாமர் கருதுகின்றார். ஆனால் அது அவரது கையில் இல்லை. அந்த பாதை திறக்கப்பட்டாலும் கூட இந்த போரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் உடனடியாக முடிவுக்கு வராது என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அடுத்து சர்வதேச உறவுகள் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் பற்றி பார்க்கலாம். ஈரான் சரிவின் விளிம்பில் இருப்பதாகவும் தான் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க விரும்புவதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதற்கு அவர் எவ்விதமான ஆதாரத்தையும் இங்கு வழங்கவில்லை. ஆனால் தனது ட்ரூத் சோஷல் தளத்தில் இதை பற்றி பதிவிட்டிருக்கின்றார். ஈரான் சரிவின் விளிம்பில் இருப்பதாக இப்போதுதான் எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவர்கள் தங்கள் தலைமை பிரச்சனையை சரி செய்யும் வரை ஹோர்முஸ் நீரிணையை விரைவில் அமெரிக்கா திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று அவர் தனது சோஷல் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இதற்கிடையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் நெருங்கிய நண்பருடன் தொடர்புடைய ஒரு சொகுசு கப்பல் முற்றுகையை மீறி ஹோர்முஸ் நீரிணை வழியாக இன்று சென்றிருக்கிறது. சுமார் $500 மில்லியன் மதிப்புள்ள அந்த நாட் கப்பல் துபாயிலிருந்து ஓமானுக்கு சென்றிருக்கிறது. மறுபுறம் கப்பல் போக்குவரத்து தடைகளுக்கு அமெரிக்காவை பொறுப்பு என்று ஈரானின் ஐநா தூதர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் நடவடிக்கைகள் சர்வதேச கடல்சார் சட்டங்கள் மற்றும் அதன் தேசிய சட்டங்களின்படி மேற்கொள்ளப்படுகின்றன என ஈரானின் ஐக்கிய நாடுகள் சபையின் தூதர் தெரிவித்திருக்கிறார். ஒரு பதட்டமான சூழலில் பாதுகாப்பிற்கும் கப்பல் போக்குவரத்திற்கும் இடையில் சரியான சமநிலையை ஏற்படுத்துவதே ஈரானினுடைய நோக்கம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். லெபனானில் நிலவும் இக்கட்டான சூழ்நிலைகளை பற்றி இப்போது நாங்கள் பார்க்கலாம். லெபனானின் நிலங்களை கைப்பற்றும் நோக்கம் தங்களுக்கு இல்லை என்று இஸ்ரேல் அரசாங்கம் கூறுகிறது.
அதே சமயம் போர் நிறுத்தம் அமலில் இருந்த போதிலும் தெற்கு லெபனானில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு இஸ்ரேலிய ராணுவம் மீண்டும் புதிய வெளியேற்ற எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது. தெற்கு லெபனானில் தனது படைகள் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் எப்போது எங்கே எடுக்கப்பட்டன என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இது குறித்து இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கூறியபோது, லெபனானில் இஸ்ரேலுக்கு எந்த பிராந்திய ஆசைகளும் இல்லை. எங்கள் வடக்கு எல்லையோர பகுதிகளில் நாங்கள் இருப்பது எங்கள் குடிமக்களை பாதுகாப்பது என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையேயான போர் நிறுத்தம் மீண்டும் மீண்டும் மீறப்பட்டு வருகின்றது. இந்த மீறல்களுக்கு இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தாக்குதல்கள் லெபனான் அரசாங்கத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். அவர்கள் தங்கள் நாட்டிற்காக ஒரு நிரந்தர போர் நிறுத்தத்தை பேச்சுவார்த்தை மூலம் கொண்டுவர முயற்சிக்கின்றனர். நாட்டின் தெற்கு பகுதியிலிருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேறுவதற்கான வழியை கண்டறிய அவர்கள் முயற்சிக்கின்றனர். தற்போது இஸ்ரேலிய படைகள் தரை வழியாக உள்ளே நுழைந்து எல்லைக்கோட்டின் கிட்டத்தட்ட 5 முதல் 6 கிலோமீட்டர் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அவர்கள் எல்லையோர கிராமங்களையும் நகரங்களையும் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். வீடுகள் முற்றிலும் அழிந்திருந்தாலும் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கான வழிகளை அரசாங்கம் தேடி வருகிறது. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இன்று லெபனானில் இருக்கிறது. இஸ்ரேலியர்களுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையிலான இந்த தொடர் மோதல்கள் மற்றும் தாக்குதல்கள் நாட்டை ஒரு போர்க்கைதியாக மாற்றியிருக்கிறது. இது எப்போது முடிவுக்கு வரும் என்பதற்கான தெளிவான அறிகுறி எதுவுமே இன்னும் காணப்படவில்லை. இறுதியாக ஈரானுக்குள் இருக்கும் நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். ஈரானுக்குள் செய்திகள் சேகரிக்க மிக கடுமையான மற்றும் இறுக்கமான கட்டுப்பாடுகள் உள்ளன. சர்வதேச ஊடகங்களுக்கும் இதே நிலைதான். சமூக வலைத்தளங்கள், தொலைத்தொடர்பு வசதிகள் எல்லாமே முடக்கப்பட்டிருக்கின்றன. ஈரானின் பாதுகாப்பு படைகளுக்கு ஒரு வணக்கம் என்று ஒரு பாடல் ஒலிப்பதை ஈரானுக்குள் இப்போது கேட்க முடிகிறது. அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று எதிரிகளுக்கு ஒரு செய்தியை அனுப்புவதற்காக தெஹ்ரானின் சதுக்கங்களில் ஈரானியர்கள் இரவில் கூடுகின்றார்கள். இதில் மத தலைவர்கள் கூட மோட்டார் சைக்கிள்களில் தங்களின் துப்பாக்கிகளை காட்டியபடி செல்கின்றார்கள். ஈரான் மக்கள் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை ஈரான் தெருக்களில் காண முடிகின்றது. அமெரிக்காவுடன் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமா என்பது குறித்து விவாதிக்க இன்று இரவு ஈரானில் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. ஈரானில் அமெரிக்கா மீதான அவநம்பிக்கை மிக ஆழமாக வேரூண்டி பரவியிருக்கிறது. பேச்சுவார்த்தைகள் நடக்காமல் இருப்பதே நல்லது என்று ஈரானியர்கள் நம்புகின்றனர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோற்கடிக்கப்படும் வரை போர் தொடர வேண்டும் என்பது அவர்களின் விருப்பம் என்று ஈரானிய தெருவில் பயணித்த பொதுமகன் ஒருவன் செய்தியாளரிடம் தெரிவித்தார். பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அமெரிக்கா மத்திய கிழக்கை விட்டு வெளியேற வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம் என்று ஈரான் மக்கள் அவதிப்படுகின்றார்கள். ஈரான் வீதிகளில் வேதனை அதிகரித்து வருகின்றது. விலைகள் மிக உயர்கின்றன. வேலைகள் பறிபோகின்றன. இதை தாங்கள் சமாளிப்போம் என்று ஈரானினுடைய தலைவர்கள் உறுதியாக கூறுகின்றார்கள். பல ஈரானியர்கள் கேமரா முன்னால் பேச தயங்குகின்றார்கள். பாதுகாப்பு இப்போது மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. கேமரா இல்லாத போது சிலர் தங்கள் கருத்துக்களை செய்தியாளர்களிடம் பகிர்ந்து கொண்டனர். ஆட்சி மாற்றத்துக்கு போர் உதவக்கூடும். ஆனால் இந்த சூழலை விட போர் எவ்வளவோ மேலானது என்று நான் நம்புகின்றேன் என்று ஈரானியர் ஒருவர் சொல்கிறார். இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நீடிக்கும் என்று தாங்கள் நம்பவில்லை என பல ஈரானியர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகின்றனர். ஒருவேளை போர் மீண்டும் தொடங்கினால் ராணுவ இலக்குகள் மீது இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள் அதிகம் இருக்கும். ஆனால் இதில் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. கராச் நகரில் உள்ள ஒரு வீதியில் பல வீடுகள் சேதமடைந்துள்ளன அல்லது அழிக்கப்பட்டுள்ளன. ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் உட்பட 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஒரு பெண் கூறும்போது அவர்கள் செய்த பாவம் என்ன என்று நான் அறிய விரும்புகின்றேன். எனது இளைய சகோதரர், தந்தை மற்றும் சகோதரி 2 ஏவுகணைகளால் கொல்லப்பட அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இந்த வீட்டை சுற்றி பாருங்கள் என்று செய்தியாளர்களிடம் அந்த பகுதியை காட்டினர். இந்த வீதியின் மேலிருந்து கீழாக எங்காவது ராணுவ முகாம்கள் இருக்கின்றதா? இது ஒரு குடியிருப்பு பகுதி என்று அந்த பெண் ஆதங்கப்பட்டார். அப்பகுதியில் ராணுவ இலக்குகள் ஏதும் இருந்ததா என்பதை ஒரே ஒரு பயணத்தின் மூலம் செய்தியாளர்களால் உறுதிப்படுத்த முடியவில்லை. கராச்சின் முக்கிய மயானத்தில் இந்த போரின் முகங்கள் தெரிகின்றன. மயானத்தின் வரிசையில் ஈரானிய உயர்மட்ட தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அருகிலுள்ள புதிய கல்லறைகளில் பெரும்பாலும் பொதுமக்கள் உள்ளனர். அந்த 8 பேர் கொண்ட குடும்பம் இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பக்கத்திலேயே 6 குழந்தைகள் உட்பட 15 பேர் கொண்ட ஒரு குடும்பம் கல்லறை உள்ளது காணப்படுகிறது.
இறந்தவர்களில் ஒருவர் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் IRGC-யுடன் இணைந்து பணியாற்றினாரா என்பது குறித்து விவாதங்கள் அங்கே நடக்கின்றன. தற்போது வாழ்க்கை முடங்கியுள்ளது. அங்கே போரும் இல்லை, அமைதியும் இல்லை. அடுத்து என்ன நடக்கும் என்பதில் எந்த நிச்சயமும் இல்லை என்பதே ஈரானின் உள்ளே உள்ள இன்றைய நிலை. இதுவரை எம்மோடு இணைந்திருந்த உங்கள் நேரத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகள். ஈரான் போரில் இன்று 61ஆம் நாள் செய்திகளுடன் நாளை இதே நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.